சீட் சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸும், பம்ப்கின் சீட்ஸும் வி வில் டேக் ஃப்ரம் டே 1 to டே 14. இப்போ கன்சீவே ஆகறதுக்கு பிளான் பண்ணல. சின்ன பொண்ணு, காலேஜ் போற பொண்ணு, ஆர் அன்மேரிட் கேர்ள். அவங்க என்ன பண்ணலாம்னா, பீரியட்ஸ் அப்போ வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கலாம். ஸோ கருப்பு எள்ளு வந்து பீரியட்ஸ் அப்போ அவங்க எடுக்கும்போது, நல்லா அந்த ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுக்கு நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து குடுக்கும். வெந்தயம் வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ வெந்தயம் வந்து ஆஃப்டர் டே 14 வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் அ கேர்ள் ஹூ இஸ் நாட் பிளானிங் டு கன்சீவ். ஸோ வெந்தயம் அவங்க எடுக்கும்போது நல்லா அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நல்லா ரெகுலரைஸ் ஆகும். இதுவே வந்து கன்சீவ் ஆகணும்னு பிளான் பண்ணக்கூடிய ஒரு விமனா இருந்தா, வெந்தயத்தை வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் குட். உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணணும். நம்ம லைஃப் ஸ்டைல்னு திரும்ப திரும்ப சொல்கிறது சாப்பாடு பற்றி மட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸாவது வந்து நடக்கணும். எதுவும் வாக்கிங் வந்து பேசிக். ஜங்க் வந்து சாப்பிடலாம். இப்போ நீங்கள் ஜங்கே சாப்பிட மாட்டீங்களா டாக்டர்னா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம்னா வி ஈட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் யூ ஈட்டிங்? ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதும் டெய்லி அதே சாப்பிட்றதும் மேக்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸு. ஆயுர்வேதால மெடிசன்ஸே இல்லாமல் பிசிஓடியை கியூர் பண்ண முடியுமா? இல்லை, ஆயுர்வேதாவில் மெடிசின்ஸே இல்லாமல் பிசிஓடியை க்யூர் பண்ண முடியாது. ஆயுர்வேதாவோட கான்செப்டே இன்டர்னல் மெடிசின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் தான். பட் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டயட்ரி சேஞ்சஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணும்போது பிசிஓடி வந்து க்யூர் ஆகுது. ரெகுலராக பீரியட்ஸே வராது அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஆயுர்வேதா வந்த பிறகு தே ஆர் ஹேவிங் ரெகுலர் பீரியட்ஸ். ஈவன் 20 இயர்ஸ் பிசிஓடி இருந்தவங்க கூட நம்ம கிட்ட வந்து மெடிசன் சாப்பிட்டு தே ஹவ் காட் அ குட் ரிசல்ட். தே ஹவ் காட் பிசிஓடி ரிவர்ஸ். சீட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. சீட்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலி வந்து நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய வேரியன்ஸ் இதில் வந்து இருக்கு. சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ்லேருந்து சியா, ஃப்ளாக் சீட் வரைக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் வேரியன்ஸ். இதில் எந்தெந்த சீட்லாம் சாப்பிட்டா எஸ்பெஷலி பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது எல்லாருமே கன்சியூம் பண்ணலாமா? ஓகே, ஆக்சுவலி வந்து சீட் சைக்கிளிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சீட் சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃப்ளாக் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் we will take from day 1 to day 14. And from day 14 to day 28 we will be taking sunflower seeds and sesame seeds. ஸோ இதை வந்து ஒயிட் செஸ்மி சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு 2 to 3 சைக்கிள்ஸாவது ஃபாலோ பண்ணும். நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து கொடுக்கும். நல்ல பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும். இப்போ கன்சீவே ஆகிறதுக்கு பிளான் பண்ணல. சின்ன பொண்ணு, காலேஜ் போகிற பொண்ணு, ஆர் அன்மேரிட் கேர்ள். அவங்க என்ன பண்ணலாம்னா, பீரியட்ஸ் அப்போ வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கலாம். ஸோ கருப்பு எள்ளு வந்து பீரியட்ஸ் அப்போ அவங்க எடுக்கும்போது நல்லா அந்த ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுக்கு நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து கருப்பு உளுந்து வந்து அவங்க எடுத்துகிட்டு வரலாம். கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச், இஸ் அ எக்ஸலண்ட் ஃபுட். ஆயுர்வேதில் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க கருப்பு உளுந்து வந்து எடுக்கிறது. ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எக்கு க்ரோத்துக்கு வந்து கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வெந்தயம் வந்து ஆஃப்டர் டே 14 வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அ கேர்ள் ஹூ இஸ் நாட் பிளானிங் டு கன்சீவ். ஸோ வெந்தயம் அவங்க எடுக்கும்போது நல்லா அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நல்லா ரெகுலரைஸ் ஆகும். இதுவே வந்து கன்சீவ் ஆகணும்னு பிளான் பண்ணக்கூடிய ஒரு விமனா இருந்தா, வெந்தயத்தை வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் குட். அவங்க என்ன பண்ணலாம்னா, பேரிச்ச பழத்தை வந்து நெய்யில ஊற வச்சு வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், which will help in implantation. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த சீட்ஸ் இந்த டேஸ்லேருந்து எடுக்கலாம்னு சொன்னீங்களா மேம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் மேம்? 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன எல்லா சீட்ஸுமே இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கலாமா? எல்லா சீட்ஸும் 1 டீஸ்பூன் எடுத்தாலும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ யூ கேன் டேக் லைக் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளாக் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் ரெண்டும் சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸும் செஸ்மி சீட்ஸும் ரெண்டும் சேர்த்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் அவங்க பாடி வெயிட் வந்து நிறைய இருக்காங்கன்னா, they can additionally add half spoon or even 1 spoon they can add. ஸோ இந்த கலர்ச்சிக்காய் பற்றி நிறைய பேர் இப்போ பாப்புலராக பேசிட்டு இருக்காங்க மேம். கலர்ச்சிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பிசிஓடி ரிவர்ஸ் ஆகுமா? ஆக்சுவலி கலர்ச்சிக்காய் வந்து நம்மளுக்கு புக்ஸ்லலாம் சித்தா புக்ஸ்லலாம் எக்ஸ்பிளைன்
டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான். பட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பா சாப்பிட்றாங்க. ஸோ கலர்ச்சிக்காய் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ப்ராப்பர் வே டு டேக். நிறைய பேர் வந்து பவுடர் பண்ணிட்டு ஹனில வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலி எப்படி கலர்ச்சிக்காய் சாப்பிடணும்னா அந்த நட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த சீடு தான் வந்து சாப்பிடணும். அதை வந்து they have to take it with 4 பெப்பர் நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து பனை வெல்லத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு மாத்திரை மாதிரி உருண்டை பண்ணிட்டு அதை வந்து வெறும் வயிற்றுல வந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி they can have it for 2 to 3 months they can have and they should not plan to conceive during this time. ஸோ இது சாப்பிட்றதுனால நல்ல ரிசல்ட் வந்து இருக்கு. பட் நாட் ஃபார் விமன் who are having severe PCOD ப்ராப்ளம். ஒரு PCOS இருக்கு, ரொம்ப சிவியரான PCOD இருக்கு, ரொம்ப வெயிட் வந்து அதிகமா இருக்காங்க, பிளானிங் டு கன்சீவ் அப்படின்னா they should not waste their time trying to take this home remedy. அவங்க வந்து டைரக்டா they approach a doctor. ஸோ என்னோட லாஸ்ட் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் இருக்கு, அதோட இனிஷியல் ஸ்டேஜ்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்றாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன, அவங்க செய்யக்கூடாத 3 விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பிசிஓடி வந்து ரிவர்சபிள் தான். பிசிஓடி இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியும். உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணணும். நம்ம லைஃப் ஸ்டைல்னு திரும்ப திரும்ப சொல்கிறது சாப்பாடு பற்றி மட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸாவது வந்து நடக்கணும். எதுவும் வாக்கிங் வந்து பேசிக். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வெரி குட். யோகா பண்ணுறீங்க, பிராணாயாமா பண்ணுறீங்கன்னா வெரி குட். பட் வாக்கிங் இஸ் பேசிக். வாக்கிங்காவது கண்டிப்பாக வந்து பண்ணணும் 10,000 ஸ்டெப்ஸ். அடுத்து வந்து நல்லா தூங்கணும். தூக்கத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஒரு 10 மணிக்காவது தூங்க போயிட்டு ஏன்னா ஒரு காலையில் வந்து ஒரு 6 o'clock வந்து எழுந்திரிக்கணும். ஸோ நான் சொல்கிறது 10ன்றது வந்து லாஸ்ட். அதுக்கப்புறம்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ 10 o'clock to 6 o'clockன்ற அவங்களோட அந்த ஸ்லீப்பை வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து இருக்கணும். ஜங்க் வந்து சாப்பிடலாம். இப்போ நீங்கள் ஜங்கே சாப்பிட மாட்டீங்களா டாக்டர்னா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம்னா வி ஈட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் யூ ஈட்டிங்? ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதும் டெய்லி அதே சாப்பிட்றதும் மேக்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸு. சரியா? ஸோ அதனால வந்து சாப்பிடலாம். வாட் யூ லைக் யூ கேன் என்ஜாய். பட் அதையே வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ மைண்ட்ஃபுல்லாக வந்து சாப்பிடணும். யூ ஷுட் டேக் குட் ஹெல்த்தி ஃபுட்ஸு. ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஆர்கானிக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல், ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ், ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இதை வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கானிக் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். மேக்கப்ஸும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக என்ன பிராண்ட், என்ன கெமிக்கல்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு வந்து யூஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பிசிஓடி அப்படின்னு வந்தாலே எல்லாருக்கும் வர ஒரு ஃபியர் வந்துட்டு, இது வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகுமா இல்லையா, எனக்கு நாளை பின்ன கன்சீவ் ஆகிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா இல்லையா, அண்ட் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸ், இந்த மெடிசன்ஸ் பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கு. அண்ட் ரொம்ப காமனாக எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பிசிஓடி இருந்தால் நம்ம வந்து லைஃப் லாங் மெடிகேஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. when it comes to ஆயுர்வேதால மெடிசன்ஸே இல்லாமல் பிசிஓடியை கியூர் பண்ண முடியுமா? இல்லை, ஆயுர்வேதாவில் மெடிசின்ஸே இல்லாமல் பிசிஓடியை கியூர் பண்ண முடியாது. ஆயுர்வேதாவோட கான்செப்டே இன்டர்னல் மெடிசின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் தான். பட் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட்ரி சேஞ்சஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணும்போது பிசிஓடி வந்து கியூர் ஆகுது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் பண்ணவங்க மெடிசின்ஸே இல்லாம. தட்ஸ் வாட் வெயிட் லாஸ் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கு, ஸ்லீப்பை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 3 to 4 months ஃபாலோ பண்ணும்போது பிசிஓடி ரிவர்சல் ஆன நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ ஓகே, பட் வென் இட் கம்ஸ் டு ஆயுர்வேதா நம்மளோட அப்ரோச் வந்து டெஃபினட்டாக நம்ம மெடிசின்ஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் இன்னுமே நம்மளால் வந்து ஸ்பீடாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. 3 to 4 monthsலலாம் நம்மளால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஈவன் ஃபார் லேடிஸ் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் பிசிஓடி அண்ட் தே ஆர் அன்ஏபிள் டு கன்சீவ், அவங்கெல்லாம் வந்து 4 monthsல வந்து கன்சீவ் ஆனவங்கலாம் நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. தேர் ஆர் சோ மெனி விமன் ஹூ ஹவ் கன்சீவ்ட் இன் 3 to 4 months ஸ்பேனில். ஸோ ரொம்ப இரெகுலராக இருக்கக்கூடிய பீரியட்ஸ், எனக்கு ரெகுலராக பீரியட்ஸே வராது அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஆயுர்வேதா வந்த பிறகு தே ஆர் ஹேவிங் ரெகுலர் பீரியட்ஸ். ஈவன் 20 years பிசிஓடி இருந்தவங்க கூட நம்ம கிட்ட வந்து மெடிசின் சாப்பிட்டு தே ஹவ் காட் அ குட் ரிசல்ட், தே ஹவ் காட் பிசிஓடி ரிவர்ஸ்ட். ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆயுர்வேதா வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடியில் ஹேஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அனு ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.